பலவிதமான ஆயுதங்களுடன் கொஞ்சம் உக்கிரமாக தானே நீங்கள் பைரவரை பார்த்துருப்பீங்க. ஸ்ரீ பைரவர் சாந்த சுரூபமாக, குழந்தை வடிவமாக, பால வடிவமாக இருக்கக்கூடிய பைரவரை நீங்கள் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? இருக்குங்க. அற்புதமான ஒரு இடத்துல அவர் எழுந்தருளி இருக்கிறார். அற்புதமான ஊரில் அவர் எழுந்தருளி இருக்கிறார். அங்கே சாந்தமாக இருக்கிறார். சின்ன புன்னகையோடு இருக்கிறார். அப்படிப்பட்ட பைரவர் அருமையான பைரவர். அந்த பைரவரை ஒரு முறையாவது போய் பாருங்கள். இந்த பைரவரோட பேரே ஸ்ரீ யோக பைரவர் அப்படின்னு தான் இந்த பைரவரோட பேர். இந்த பைரவர் குழந்தை வடிவத்தில் பால வடிவமாக இருக்கிறார். அமர்ந்த கோலத்தில் இருக்கிறார். முன்னால் வாகனங்கள்லாம் எதுவுமே கிடையாது. நிர்வாண கோலமும் கிடையாது. அமர்ந்த ரூபத்தில் அழகாக காட்சி கொடுத்துருக்கார். வலக்கரத்தில் பழம், இடது கரத்தை அதாவது தன்னுடைய தொடை மீது வைத்து கொண்டு கோரை பற்களுடன் இவர் காட்சி கொடுக்கிறார். அதனால தான் இந்த பைரவருக்கு ஆதி பைரவர் அப்படின்னு பேர். அதாவது உலகிலேயே முதலில் தோன்றிய அந்த பைரவ மூர்த்தமாக இந்த பைரவர் விளங்குகிறார். அது மட்டும் இல்லாமல் பொதுவாக அந்த சூலம், நாய் வாகனம் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, இங்கே அவருக்கு எதுவுமே கிடையாது. யோக நிஷ்டையில் இருக்கிறதுனால தான் இங்கே இருக்கக்கூடிய பைரவரை யோக பைரவர் அப்படின்னு நாம் சொல்கிறோம். இந்திரனுடைய மகனாகிய ஜெயந்தன், அந்த ஜெயந்தனுக்கு ஜெயந்தனை காப்பதற்காக அவதாரம் எடுத்த ஸ்ரீ பைரவர் இங்கே இருக்கக்கூடிய பைரவர். சஷ்டி திதி, அஷ்டமி திதி. சஷ்டி திதியிலையும் இங்கே இருக்கிற பைரவருக்கு ரொம்ப விசேஷ அபிஷேக ஆராதனைகள் எல்லாமே நடைபெறுகிறது. புணுகு தான் சாத்துறாங்க இங்கே இருக்கிற பைரவருக்கு. வடமாலை சாத்துறாங்க. அதுக்கடுத்து அவருக்கு பிடிச்ச சம்பா சாதம் அது நைவேத்தியம் பண்ணுறாங்க. வீட்டில் எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, வியாபாரத்தில் எத்தனை கஷ்டம்லாம் அதாவது நஷ்டங்கள் இருந்தாலும் சரி, எல்லாமே சரியாகுது. இங்கே இருக்கிற பைரவரை போய் நீங்கள் வணங்குனீங்கன்னா எல்லா பிரச்சனைகளும் சரியாகுது. அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய அதாவது சிவபெருமான் நடராஜர் ஸ்ரீ நடராஜ பெருமான் கௌரி தாண்டவத்துடன் இங்கே காட்சி கொடுக்குறார். அந்த ஸ்ரீ கௌரி தாண்டவத்தை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்ரீ மகாலட்சுமி ஸ்ரீ சிவபெருமானை வேண்டுறாங்க. வேண்டியவுடன் இந்த ஊரில் அந்த ஸ்ரீ நடராஜர் ஸ்ரீ மகாலட்சுமிக்கு காட்சி கொடுக்குறார். அந்த ஸ்ரீ கௌரி தாண்டவத்தை ஆடி காட்சி கொடுக்குறார். அதனால் இந்த கோவிலுக்கு போனீங்கன்னா ஸ்ரீ மகாலட்சுமியோட கடாட்சம், அந்த லக்ஷ்மி கடாட்சம் உங்களுக்கு வரும். செல்வம் சேரும். ஸ்ரீ மகாலட்சுமி, ஸ்ரீ மகா சரஸ்வதி, ஸ்ரீ வால்மீகி முனிவர், இப்படி மிகப்பெரிய மகான்கள், யோகிகள் அவங்கெல்லாம் வழிபட்ட ஸ்தலமாக, கோவிலாக இந்த திருக்கோவில் அமைஞ்சிருக்குது. இங்கே பைரவர் மட்டும் யோக பைரவராக இல்லை. இங்கே ஸ்ரீமன் நாராயணரும் இங்கே யோக நாராயணராக காட்சி கொடுத்துருக்காரு. அதே மாதிரி இங்கே பார்த்திங்கன்னா நவகிரகங்கள் அமர்ந்த கோலத்தில் இருக்காங்க. இது ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயம். நீங்கள் எல்லா இடத்துலையும் இது மாதிரி பார்க்க முடியாது. அதனால் இங்கே நவகிரகங்கள் அமர்ந்து காட்சி கொடுக்குறாங்க. அதனால் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ எல்லா கிரகங்களும் உங்களுக்கு அள்ளி கொடுக்கும். ஏன்னா நின்றுருக்கிறவங்க ஒரு பக்கம், ஆனால் அமர்ந்திருக்கும் போது இன்னும் கொஞ்சம் சௌகரியமாக இருக்காங்க இல்லைங்களா. அப்போ உங்களுக்கு கேட்குறதெல்லாம், நீங்கள் கேட்குறதெல்லாம் அவங்க கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. எல்லாம் சரிதாங்க. இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு தானே கேட்குறீங்க. இந்த கோவில் திருப்பத்தூர் அப்படிங்கிற ஊரில் அமைஞ்சிருக்குங்க. திருப்பத்தூர்னால் எந்த திருப்பத்தூருங்க? காரைக்குடிக்கு பக்கத்தில் இருக்கிற திருப்பத்தூருங்க. இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய ஈசனுடைய பெயர் ஸ்ரீ திருத்தளிநாதர் அப்படிங்கிற திருப்பெயருடன் இங்கே எல்லாம் வல்ல சிவபெருமான் காட்சி கொடுத்துட்டுருக்காரு. காரைக்குடியிலேருந்து 20 கிலோமீட்டர் தான். சிவகங்கையிலேருந்து 35 கிலோமீட்டர், மதுரையிலேருந்து 65 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள திருப்பத்தூர் அப்படிங்கிற ஊரில் அருள்பாலித்து கொண்டிருக்கும் எல்லாம் வல்ல ஸ்ரீ திருத்தளிநாதரையும் ஸ்ரீ யோக பைரவர், ஆதி பைரவர் எல்லோரையும் சென்று வணங்குவோம். எல்லா நன்மைகளையும் பெறுவோம். நெஞ்சிற்கினியவர்களே, சுக்கிரவாரம் ஆகிய இன்றைய நாள் உங்களுக்கு அனைத்து சௌபாகியங்களையும் அள்ளித்தரும் அதிர்ஷ்டகரமான நாளாக அமையட்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.